துபாயில் நடைபெறும் விமான கண்காட்சியில் தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்து விபத்துக்குள்ளானது. துபாய் ஏர் ஷோவில் விபத்துக்குள்ளான தேஜஸ் போர் விமானத்தின் விமானி உயிரிழந்துள்ளார். இது குறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். விவரங்களை பகிரலாம். எந்த துரதிருஷ்டமான செய்தி வரக்கூடாது என்று நினைத்தோமோ அந்த செய்தி தான் தற்பொழுது வந்திருக்கிறது. அந்த விமானி உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது உறுதியாக கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் அந்த தேஜஸ் போர் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழத் தொடங்கிய அந்த நொடியிலிருந்தே அந்த விமானி அதிலிருந்து வெளியேறியதற்கான எந்த ஒரு அடையாளமும் காணப்படவில்லை. மிக முக்கியமாக அந்த போர் விமானம் முதலில் அந்த செங்குத்தாக பறப்பதற்கு தயாரானது. ஆனால் அப்படி மேல் எழும்ப முடியாமல் அது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழத் தொடங்கியது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அது கீழே விழத் தொடங்கிய பொழுது தலை குப்பர கவிழ்ந்து விட்டது என்பதை நம்மால் அந்த வீடியோ காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகின்றது. அப்படி தலை குப்பர விழுந்ததன் காரணமாக அந்த கடைசி நொடிகளில் விமானியால் வெளியேற முடியாமல் போயிருக்கலாம். அப்படி தலைகளாக திரும்பி அது தரையில் மோதுவதற்கு 2 நொடிகள் கூட ஆகவில்லை என்பதை அந்த வீடியோ காட்சிகள் மூலமாக நம்மால் உறுதியாக பார்க்க முடிகின்றது. அந்த தேஜஸ் போர் விமானம் தனது சாகசத்தை செய்தபடி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து செங்குத்தாக மேலே எழுவதற்கு தயாராகின்றது. அப்படி தயாரான பொழுது அது கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது. கட்டுப்பாட்டை இழந்த உடனேயே அது உடனடியாக தலை குப்புற கவிழ்ந்து விடுகிறது என்பதையும் அந்த வீடியோ காட்சியில் நம்மால் தெளிவாக பார்க்க முடிகின்றது. அப்படி தலை குப்புற விழுந்து மீண்டும் நேராக வந்து தரையில் மோதுகிறது. அப்படியே அப்பட்டமாக கீழே வந்து மோதுகிறது. ஆனால் அது தலைகளாக திரும்பியதற்கும் தரையில் மோதியதற்கும் இடையில் 2 நொடிகள் கூட இல்லை என்பதை வீடியோ காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகின்றது. எனவே அந்த 2 நொடிகள் என்பது விமானிக்கு விமானத்திலிருந்து வெளியேறுவதற்கான போதுமான நேரம் கிடைக்காமல் போயிருக்கலாம். அதனால் தான் தற்பொழுது அந்த விமானி உயிரிழந்திருக்கிறார் என்ற அந்த சோகமான செய்தியும் வந்திருக்கிறது. உடனடியாக இது சம்பந்தமான விசாரணை என்பது நடத்தப்படும் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.